ஸோ இதுவரைக்கும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் பிரபு, ஹன்சிகா மற்றும் பலர் நடிப்பில் தினேஷ் செல்வராஜ் இயக்கத்தில் இன்று வெளியாகியுள்ள படம் துப்பாக்கி முனை. தமிழ் சினிமாவில் போலீஸ் படங்கள் நிறையவே வந்திருக்கிறது. ஆனால் என்கவுண்டரை மையமாக வைத்து நிறைய படங்கள் வரவில்லை. இந்த படம் காக்கி சட்டை அணியாத ஒரு போலீஸ் படம். நாயகன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்றாலும் படத்தில் அந்த என்கவுண்டர்கள் மாண்டேஜாக மட்டுமே வந்து போகிறது. மற்றபடி அது எமோஷனல் மட்டுமே. கடந்த ஆண்டு வெளிவந்த 4 பேரும் நல்லா, எதுவுமே தப்பில்லை என்ற படத்தை இயக்கிய தினேஷ் செல்வராஜ் இயக்கியிருக்கும் 2வது படம் துப்பாக்கி முனை. மும்பையில் ஆரம்பிக்கும் கதை அப்படியே ராமேஸ்வரம் நோக்கி பயணிக்கிறது. மீதி காட்சிகள் அனைத்தும் கிளைமேக்ஸ் வரை ஆங்காங்கே நகர்கிறது. பரந்த கடல் பரப்பின் முதல் அதிகமான ஹெலிகாம் ஷாட்டுகள் வைத்து ராமேஸ்வரம் அழகை கதைக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். படத்தின் தலைப்பு துப்பாக்கி முனை என்பதால் படத்தில் பல ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றமே. மாபெரும் தவறு செய்பவர்களை தண்டிக்கத்தான் என்கவுண்டர் நடத்தப்படுகிறது. அதே சமயம் தவறே செய்யாத ஒரு நிரபராதியை அதிலிருந்து காப்பாற்றுவதும் ஒரு போலீஸின் வேலைதான் என்பது இப்படத்தின் கதை. மும்பையில் உதவி கமிஷனராக இருப்பவர் விக்ரம் பிரபு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். நிறைய பேரை என்கவுண்டரில் தீர்த்து காட்டியிருக்கிறார். அதனால் மகனை விட்டு பிரியும் அம்மா ஒரே பார்வையில் காதலிக்க ஹன்சிகாவும் அதன் காரணமாக பிறந்து விடுகிறார். அம்மா காதலியை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் விக்ரம் பிரபுவிற்கு ராமேஸ்வரத்தில் ஒரு சிறுமியின் கற்பழிப்பு கொலை வழக்கு பற்றி வழக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் குற்றவாளியாக சிக்கிய ஷா நிரபராதி என்பதை விக்ரம் பிரபுவுக்கு தெரியவர என்கவுண்டரிலிருந்து அவரை எப்படி காப்பாற்றினார் என்பதுதான் படத்தின் மீதி கதை. விக்ரம் பிரபுவின் உயரத்திற்கும் கடுப்பான பார்வைக்கும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கதாபாத்திரம் பொருத்தமாகவே அமைந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் தன்னை எதிர்த்து வரும் சுமார் 50 பேரை தனியாளாக நின்று சண்டை போடும்போது அது நம்பும்படியாக இருக்கிறது. அம்மா காதலி பிரிந்து போன நிலையில் அந்த சோகத்தை மனதிற்குள் தேக்கி வைத்திருக்கிறார். தான் செய்வது எவ்வளவு சரியானது என்பதை சமயம் வரும்போது அம்மாவுக்கும் காதலிக்கும் புரிய வைக்கிறார். இந்த துப்பாக்கி முனை விக்ரம் பிரபுவுக்கு திருப்புமையாக அமைந்தால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். படத்தில் ஹீரோயின் என்று சொல்லும் அளவிற்கு ஹன்சிகா அவருக்கு விக்ரம் பிரபுக்கிடையே 3 காட்சிகள் தான். முதல் காட்சியில் மோதுகிறார்கள், 2ஆம் காட்சியில் காதலில் வருகிறார்கள், 3ஆம் காட்சியில் பிறந்து விடுகிறார்கள். பின்னர் ஓரிரு காட்சிகள் வருகிறது. ஹன்சிகா இப்படிப்பட்ட முக்கியத்துவம் இல்லாத கதாபாத்திரத்தில் ஹன்சிகா எதற்கு என்றுதான் தெரியவில்லை. படத்தில் காதல் பாடல்களுக்கும் வேலையில்லை. வில்லனாக வேலு ராமமூர்த்தி. வில்லனுக்கு ஏதுவாக வித்தியாசமான பாத்திர படைப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் வசனம் பேசுவதெல்லாம் நமச்சிவாய என்று சொல்ல வைக்கிறார். ஒரு காட்சியில் வீணை வேறு வாசிக்கிறார். ஒருவேளை ராவணன் போல காட்ட முயற்சித்திருப்பார்களோ. படத்தின் நடிப்பில் அதிக ஸ்கோர் செய்வது எம்.எஸ். பாஸ்கர். பொதுவாக தமிழ் படங்களில் கிளைமேக்ஸில் நாயகனை பேசவிட்டு படத்தை முடிப்பார்கள். இந்த படத்தில் அதை பாஸ்கர் செய்கிறார். ஆனால் முடிவில் அவருக்கே முக்கியத்துவம் அதிகம் இருக்கிறதோ என்று யோசிக்க வைக்கிறது. எல்.வி. முத்துகணேஷ் இருவரும் பின்னணி இசையில் படத்திற்கு பலமாக இருக்கிறார்கள். படத்தில் தேவையற்ற காட்சிகள், நகைச்சுவை காட்சிகள் எதுவுமில்லை. நிரபராதி சிக்கிய ஷாவை தப்பிக்க வைக்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான விக்ரம் பிரபு அறாத பழைய யுக்தியை கையாளுவது சரியில்லை. புத்திசாலியாவது எதையாவது செய்திருந்தால் இப்படத்திற்கு வித்தியாசமாக இருந்திருக்கும். மேலும் நீங்கள் படம் பார்த்துறீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.